ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்காய் டிவி 21 இன்ச் செமி ஃப்ளாட்டு. ஹாட் டிலே பிக்சர் ஆன் பண்ணோன்னே ரொம்ப லேட்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் படம் வரும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நான் இப்போ டிவி நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். அவங்க ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. ரிமோட்டில் பவர் ஆன் பண்ணால் பவர் ஆன் ஆகாது. டிவியில் ராஸ்டர் வராது. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் டிவி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆன் ஆகி கிளியராக ஓடும். ஓகே, இப்போ அக்காய் போர்டை வந்து நான் வேறு ஒரு பிக்சர் டியூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வீட்டிலேருந்து போர்டு மட்டும் தான் கட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் வேறு பிக்சர் டியூப்பில் போய் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறேன். மல்டிமீட்டரில் வந்து டிசி லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 110 வோல்ட் வருது, 115 வோல்ட் வருது. ஓகேயாக இருக்குது. இப்போ பாருங்கள் ப்ராசஸர் வோல்ட்டு வந்து 9 to 10 வருது. பட் ஆனால் 12 to 15 வோல்ட் வரணும். ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இப்போ இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ ஆடியோ வோல்ட்டு செக் பண்ணிக்குவோம். ஆடியோ வோல்ட்டு பாருங்கள் 16.8 வோல்ட் வருது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வோல்ட் நம்ம செக் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ப்ராசஸர் வோல்ட் வந்து ஒரு ஃபில்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபில்டர் வந்து 470 MFD 25 வோல்ட்டு. அந்த ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலேயே அப்படியே பேரலாகவே ஒரு புது ஃபில்டர் எடுத்து நம்ம அந்த பொலரைசேஷன் பார்த்து கரெக்டாக இப்போ வந்து சால்விங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பொலரைசேஷன் மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டா கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். ஸோ இப்போ மாற்றினதுக்கப்புறம் 470 MFD 25 வோல்ட்டு புது கெப்பாசிட்டர் இப்போ நான் பின்னாடி சால்விங் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. ஓகே, மல்டிமீட்டர் இப்போ வோல்ட்டு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ராசஸர் ரைஸ் வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். புது ஃபில்டர் மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். ஓகே, புது ஃபில்டர் மாற்றியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், மல்டிமீட்டர் செக் பண்ணால் 13.6. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது வோல்ட்டு. முன்னாடி 10 வோல்ட்டு 9.6 9.10 அந்த மாதிரி வந்துச்சு. 10 வோல்ட்டுன்னு வந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரிமோட்டில் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரிமோட்டில் பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டேன். டிவி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ராஸ்டர் ப்ளூ பிளாக் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ளூ பிளாக் வருது. ஓகே, ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ப்ராப்ளம் கரெக்டாகிடுச்சு. அப்போ அந்த கெப்பாசிட்டர் 470 MFD 25 வோல்ட் கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு பேக்கில் நம்ம சால்விங் பண்ண கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது கெப்பாசிட்டரை ஃப்ரண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி சால்விங் பண்ணிடணும். பழைய கெப்பாசிட்டர் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், சால்விங் வச்சு பழைய கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் அந்த பழைய கெப்பாசிட்டர் 470 MFD 25 வோல்ட். ஓகே, இதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஹோல்ஸ்லாம் நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு சால்விங் எடுத்துகிட்டு புது கெப்பாசிட்டர் ஃப்ரண்ட் சைடில் இப்போ 470 புது கெப்பாசிட்டர் இதை நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சால்விங் பண்ணிடுவோம். பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் வியூ. அந்த கெப்பாசிட்டர் இருந்த ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து இந்த பிளாக் கலரில் ஒரு மார்க் இண்டிகேஷன் இருக்கும். அதுதான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பிளாக்கில் பாருங்கள், பிளாக் கலரில் மார்க் இருக்குது பாருங்கள். அந்த பிளாக் மார்க் தான் நெகட்டிவ் பாயிண்ட். அந்த சைடில் நெகட்டிவ் பாயிண்ட் வரணும். பொலரைசேஷன் மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேக் சைடில் திருப்பி இப்போ நம்ம இதை சால்விங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக் சைடில் திருப்பிட்டேன். இப்போ இந்த பின்னை சால்விங் பண்ணிவிட்டு அழகாக இந்த எக்ஸசைவ் பின்னை வந்து கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். இப்போ நான் அதை சால்விங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட்டரை வச்சு இந்த எக்ஸசைவ் பின்னை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுனாக்கா நல்லா FT வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் நான் டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ரெட் லைட் எரியுது. ஓகே, இப்போ ரிமோட்டில் ஆன் பண்ணிக்கலாம், பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரிமோட்டில் பவர் ஆன் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ ப்ளூ பிளாக்கு வருது.
ஓகே, ப்ளூ பாக் வருது. இப்போ ரிமோட்டில் ஏவி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோவுடைய கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆடியோ வீடியோ ரெண்டும் பர்ஃபெக்டாக வருது. ஓகே, ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம். பாருங்கள், ஒன் செகண்ட் இப்போ அதிகம் திருப்பி நான் வந்து இந்த வோல்டேஜஸ் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 110 வோல்ட்டு, ஃபைனலாக 115 வோல்ட் வருது. ஓகே, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ராசஸர் வோல்ட்டு 13.2 வோல்ட் வருது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அகைன் ஆடியோ வோல்ட் வந்து 16.9 வருது. ஓகே, இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா வோல்டேஜும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதோட அடுத்த மற்ற ஐசிஸோட நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ப்ராசஸர் ஐசி. இது ஐசியோட நம்பர் வந்து TDA9370PS/N2/AI1043. இது ப்ராசஸர் ஐசி நம்பரு. அப்படியே ஆடியோ ஐசி நம்பர் பார்ப்போம். இப்போ ஆடியோ ஐசி நம்பர் வந்து TDA7297. அது ஆடியோ ஐசி, ஸ்டீரியோ ஐசி. ஓகே, இப்போ வெர்டிகல் ஐசி நம்பர் பார்க்கலாம். வெர்டிகல் ஐசி நம்பர் வந்து STV9302A. ஓகே, ஒரு ஈக்குவலைசர் ஐசி ஒன்று இருக்கும், பேஸ்டபிள் ஐசி, TDA7439 அதோட நம்பர். ஓகே, இதுதான் பேஸ்டபிள், அது எஃபெக்டிவ் உள்ளான ஐசி. இப்போ எல்ஓடி நம்பர் செக் பண்ணிடுவோம். எல்ஓடி நம்பர் வந்து BSC25-N3157W. இதோட ஈக்குவல் வந்து 4095 போட்டுக்கலாம். ஓகே, எல்ஓடி நம்பர் பார்த்தாச்சு. ஓகே, ஃபைனலாக ஒரு RGB வீடியோ ஐசி ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, அது நெக் போர்டில் இருக்கும். அதுதான் TDA6107JF அதோட நம்பர். ஓகே, இப்போ இந்த நெக் போர்டை மாட்டிக்கலாம். ஓகே ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. Thank you friends.